என்னங்க தம்பி அதிசயமா இருக்குது, நீங்க மட்டும் தனியா வர்றீங்க, தங்கச்சிக்கெல்லாம் வரலீங்களா? எல்லாரும் முன்னாடி இறங்குறாங்க. ஏன் பேசஞ்சர் மேல கண்ட பொடிக்கு பசங்களை ஒருத்தர் கடை தங்கச்சிகள் நான் பஸ்ல கூப்பிட்டு வந்தேன். அவ்வளவு ரோசமா தான் தங்கச்சிங்களா ஏன் என்னடா சொன்ன? ஊருக்குள்ள என் தங்கச்சிக்கு மேல மட்டும் இல்லடா, வேற எந்த பொண்ணுக்கு மேல உரசனீங்கனால மிதிதான் மவன சாணிதான். நான் உங்ககிட்ட மனசு திறந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்ன ஏதோ விஷயம் சொல்றேன்னு சொன்னியா? சொல்லு. விஷயம் சொல்ற மூஞ்சிய பாடுறா. என் நம்பருக்கு லெட்டர் கொடுக்க போறேன், அது விஷயமா ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாடுறா, அதுக்கு முன்னாடி என் பர்சனாலிட்டி லோட் பண்ணிக்கிறேன். நல்ல பவுடரா வாங்கி வைக்க கூடாது. என்ன விலை அழகே, அத விலை கொடுத்து வாங்கின எனக்கு தானே அதோட விலை தெரியும். போடா அல்ப, ஆஃப்டர் ஆல் பவுடருக்கு போய் கணக்கு பாக்குறிய, நான் எத்தனை தடவை கணக்கு பார்க்காம என் முடி உனக்கு கொடுத்துருக்கேன். ஆமா, இவர் முடி பெரிய கோலம் தங்க சொல்லுங்க, அதை நம்பி என்கிட்ட கொடுத்துட்டாரு. போடா வெட்டி வெட்டு, போடா டேய். நீ எல்லாம் பேச ஆரம்பிச்ச. டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நரி முகத்துல முடிக்கலாம், உன்ன மாதிரி நார வாய முகத்துல முடிக்க கூடாது. லெட்டர் கொடுத்துட்டு வந்து பேசிக்கிறேன். என்னையா லெட்டர் கொடுத்துட்டியா? யாராம மிலிட்டரி கூட வருவது எப்பரா கொடுக்குறது? என்னது மிலிட்டரியா? நீ கடைக்குள்ள வரத அவன் பாத்துட்டானா? இல்ல, ஆமா பாத்துட்டான். போயா வெளிய, நீ இந்த கடைக்குள்ள இருக்கே தெரிஞ்சா அவன் கடையை அடிச்சு காலி பண்ணிடுவாயா. போயா வெளிய. கடையை காலி பண்ண கூடாது, அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன்டா. ஐயோ, ஏன் தல தப்புமானே தெரியலையே. மிலிட்டரி குடும்பத்தோட வந்துட்டு இருக்க. ஐயோ யோ போயா வெளிய. யோ போயா வெளிய. போயா. மிலிட்டரிக்கு இப்ப என்ன பார்த்து அடையாளம் தெரியாதுல? யோ, என்ன இருக்கு தலையில முடி வெட்ட வந்துட்டேன். எழுந்திரியா எழுந்திரியா, கருத்தை காலி பண்ணியா. டேய் வெட்டா, டேய் முடி வெட்டா. என்னது முடி வெட்டணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தலையா இருக்காது, இது முடியெல்லாம் வெட்டி அழகுபடுத்திட்டு வர வெளில போறாங்க. யோ புடியா வெளில இருக்கியா? எழுந்திரியா, போயா வெளிய. இல்ல வராதடா, போடா போட போக்கு.
இருப்பானா இல்லையான்னு தெரியல. இவன் யாரடி புதுசா பூ வச்சுட்டு போயிட்டு இருக்கான்? ஏய் சொல்லிடுங்க, இது யாரால? சரி, நானே கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ற? இவ கண்டிப்பா இது வம்பிழுக்க போறா. மாங்கடி போலாம். ஓகே. ஓஹோ, இன்னைக்கு தினத்தந்தி ராசி பலன்ல நம்ம ராசிக்கு எதிர்பாராத விதமா ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னாங்களே, அது இங்கதான் நடக்க போகுதோ? எங்க போயிட்டு நம்மாலு? ஏய் சுமாரா, சும்மாறாங்கறல. ஐயோ அண்ணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது சைக்கிள்ல நெட் லூஸ் ஆயிடுச்சு, அதான் சரி பண்ணி நிக்கிறேன். ஸ்பேனர் இல்ல, அதான் பூ வச்சு டைட் பண்ணி நிக்கிறேன். அத எப்படி என் வீட்டுக்கு முன்னாடி வந்தா மட்டும் சைக்கிள் கரெக்டா ரிப்பேர் ஆகுது? அதான் எனக்கும் தெரியலண்ணா. உங்க வீட்டுக்கிட்ட வந்தாதான் ஏதாவது பிரச்சனை ஆகுது. ஏன்னா அப்படிலாம் ஆகுது? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். ஐயோ அச்சிராதீங்கண்ணா, நான் ஆலங்குடி ஜமீன் வேல்நாயக்கோட பையன் அழகேசண்ணா. பார், ஆலங்குடியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா அவனை மிதிதான். ஐயோ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, நீ லொள்ளு பண்றதுக்கு என் தங்கச்சிகளை விட்டு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாக்கு? லொல்லா? நானா? என்ன மாமா சொல்றீங்க? ரொம்ப நடிக்காத. நான் இல்லாத நேரம் பாத்தீங்க வீட்டுக்கு வர வேண்டியது. என் தங்கச்சிகளை எல்லாம் கூப்பிட்டு போய் மொட்டை மாடலிட்டு ரோட்ல போற வர பசங்களை எல்லாம் கைதட்டி கூப்பிடுறது, விசில் அடிச்சு கிண்டல் பண்றது. உன் கூட சேர்ந்து என்னோட அப்பாவி தங்கச்சிகளை கெட்டு போயிட்டாங்க. இப்போ எதுக்கு தாம் தாம்னு குதிக்கிறீங்க? ஏய், நீ எதுக்கு வந்த? உன் வீட்டுக்கு போ. சரி. ஏய், வாசல் இந்த பக்கம் போ. தெரியும், கொஞ்சமாவது இங்கதான் இருக்கா சிட்டுமூஞ்சி. கரெக்டான பேர் தான் வச்சிருக்காங்க, மிலிட்டரி மிலிட்டரி. ஏய், என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இப்போ நீ என்ன மிலிட்டரின்னு சொல்ற? மிலிட்டரியா? நானா? நான் எதுக்கு மிலிட்டரின்னு சொல்லணும்? ஆமா மாமா, மிலிட்டரினா என்ன? ஐயோ வலிக்குதே வலிக்குதே, கண்ணு போச்சே. ஐயோ கண்ணு போச்சே. கண்ணு போன பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஐயோ வலிக்குதே. எங்கடி கண்ணு போச்சு? ஏற்கனவே கண்ணு அப்படித்தான் இருக்குது. என்ன கண்ணு போச்சு? உள்ள கண்ணு. கண்ணுல எல்லாம் விரல் போடல. ஓவரா நடிக்கிற நீ. சும்மா இருடிங்கிற. நல்லவேளை யாரும் பார்க்கலப்பா. என்னடா அவளுக்கு படத்தை கொண்டு வண்டியா? யாரா அவன்? உங்க மாமா மிலிட்டரி வராறா. அட பாவி, டேய் உன்னோட வந்து என்னைய பார்த்தா என்னைய பொளந்து கட்டோடா. எங்க ஒளிஞ்சதுல போ. டேய் எங்கடா இங்க ஏற? அப்படி போ, அப்படி போ. இங்க வா, இந்த பக்கம் வா. சீக்கிரம் வாடா. டேய் உள்ள போ, உள்ள போ. இங்க இங்க வாங்க மாமா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? யாரா அவன்? மாமா இவன் யாருன்னு எனக்கு தெரியும். தெரியும் தெரியும் மாமா. இவன் பேர் கணேசன். ஆனா இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். எங்க வீட்டு வாசல்ல தான் இருப்பான். இவனோட முக்கியமான தொழிலே என் தங்கச்சிகளை சைட் அடிக்கிறது தான். 2 தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இப்ப இவனை தேடி கண்டுபிடிச்சு மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வர்ற மாதிரி 4 மிதி மிதிக்கணும். அட்ரஸ் சொல்லு மாமா. நீங்க உள்ள இருங்க, அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ உள்ள இருங்க. சீக்கிரம் கொண்டு வா. போங்க. வசமா மாட்டி விட்டடா பாவி. ஹலோ, மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இருக்காரா? இருக்காரு. நீ யாரு? நான் அவரோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுனா? கேர்ள் ஃப்ரெண்டியா? கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, நானும் பாத்துட்டு இருக்கேன். அப்போல இருந்து கேள்வியே கேட்டுட்டு இருக்கேன். மரியாதை அவர்கிட்ட போன கூட. யாரது? ஐஸ்வர்யா ராய் மாமா. ஐஸ்வர்யா ராய் உங்ககிட்ட பேசுங்க. பேசு. ஐஸ்வர்யா ராயா? ஹலோ. என்ன ஹலோ? உங்க ரூம்குள்ளேயே கண்டவனி எல்லாம் சேர்க்கறீங்க. அதுவும் மரியாதை இல்லாம நீ நான் வேற பேசுறான். பல்ல உடைச்சிருவேன்னு சொல்லுங்க. யார் அவன்? அவர் எங்க மாமா, பேர் மாதவன். அண்ணனா? ஆமா, உன்னை யார் இப்ப பேச சொன்னது? நாளைக்கு காலையில எங்க அக்காக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு எங்க அண்ணன் ஊருக்கு போறாரு. நீ காலையிலேயே வந்துட்டனா நம்ம ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு எங்க அண்ணன் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரலாம். ஓகே? உன் கூட ஊரை சுத்தின விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், என் தோலை உரிச்சுவார். அம்மா தாயே, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, ஆளை விடு. இங்க பாருங்க, நாளைக்கு காலையில கிளம்பி மரியாதையா எங்க வீட்டுக்கு வரீங்க. அப்படி நீங்க வரலனா நானே புறப்பட்டு பேங்க்குக்கு வந்துருவேன்.
நான் பேங்குக்கு வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? ஐயோ நானே வந்துடுறேன், நீ மட்டும் இங்க வந்துடாத. அது தன் தங்கையுடன் பேசிக் கொண்டிருந்த காதலனை பார்த்ததும் ஆத்திரத்தில் அறிவாளால் அவனை வெட்டி கொன்றான். அண்ணன் மாதிரி தெரியுது. ஐயோ மிலிட்டரி. ஏய் ஏய் பேண்ட் கொடு, பேண்ட் கொடு, பேண்ட் குடுறி. இன்னும் அயன் பண்ணவே இல்ல மாமா. ஐயோ அயன் பண்ணி தான் பேண்ட் போடணும், என் பணம் தாண்டி போட முடியும். முதல்ல பேண்ட் கொடு. மட்டன் வந்துட்டான். ஆமா நீ போய் சமாளிச்சிட்டு நான் பின்பக்கமா ஓடிடுறேன். போ போ போ. ஐயோ மெதுவா போ, சீக்கிரம் தந்துடாத. மெதுவா போடி. அம்மோ ஐயோ வந்துட்டானே. ஜட்டியை போடணும் இல்லைன்னு தெரியலையே. ஐயோ சும்மா இந்த பேண்ட் கழுத்துங்க, பேண்ட் கழுத்து சொல்ல வச்சுட்டு அள வச்சா பாரு. ஐயோ இவளுங்க வராவல. இப்ப என்ன பண்ணுவேன்? அலைப்பாய் செல்ல 2 பேரும் சேர்ந்து குளிக்கான்னு வேற சொன்னான். இப்ப நான் மாட்டிட்டேன். சீதா கலவு சாத்தடி. சீக்கிரம் ட்ரெஸ் மாத்துங்க. வாங்கண்ணா. என்னம்மா அது எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? ஏன் யாருமே வந்து திறக்கல? எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? எங்க மத்தவங்கள எல்லாம் காணோம்? நாங்க எல்லாரும் உள்ள படிச்சிட்டு இருந்தோம்னா. அதான பார்த்தேன். என்னோட தங்கச்சிகளாச்சே. இந்த வீட்டுக்குள்ள 5 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா ஊருக்குள்ள எவனுமே நம்ப மாட்டான். அப்படி ஒரு அடக்கொடுக்க அமைதி. பொண்ணுங்கன்னா இப்படித்தாம இருக்கும். மாணவன் தன்னோட 5 தங்கச்சிகளை எவ்வளவு தன்மையா வளர்த்திருக்கான்னு ஊருக்குள்ள எல்லாரும் பெருமையா பேசு. அம்மாவோட நல்ல நேரமா மாப்பிளை பாக்குறது கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே எல்லாம் போச்சு. ஏன்னா கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ், மாப்பிளை இங்க வந்துட்டாரு. அங்கேயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாப்பிளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. மாப்பிளை அம்மாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஜோடி. நல்லா ராஜா மாதிரி இருக்காரு. பாருங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாரும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் வெளியே போய் ஜாலியா சாப்பிட்டு ஒரு சினிமா பாட்டு வரோம். எல்லாம் ரூமுக்குள்ள போய் துணி மாத்திடுவாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அந்த ரூம்ல யாரும் ட்ரெஸ் மாத்த வேண்டாம். என்னாச்சு உனக்கு? நானும் வந்ததுல இருந்து பாக்குற ஒரு மாதிரியாவே இருக்கியா? வருமா லேட்டா சீக்கிரம் போய் மாத்துவாங்க. நீ போய் மாத்துவா. போமா போ ஓடு. ஒண்ணும் பிரச்சனை பயப்படாதீங்க. ஒண்ணு வணக்கம் மாமா. நீயா? காத்து வரலன்னு சும்மா இங்க படுத்துக்கிட்டு இருந்தேன். கட்டிக்க போற பொண்ணோட கூட போறத தங்கச்சிகளை துணி மாத்துறத வேடிக்கை பாக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? சொல்றேன் கேளுங்க மாமா. அடிக்காதீங்க மாமா. வேணா அடிக்காதா. நான் சொல்றேன். இத்தனை பேர் சொல்லியும்
அவனை இப்படி போட்டு அடிக்கிறியே, அப்படி என்னடா அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்? என்ன தப்பு பண்ணானா? அம்மாவை பொண்ணை வச்சு சொல்ற காரியத்தையா உன் பையன் பண்ணிருக்கான்? நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்து கட்டல கட்டில ஒளிஞ்சிட்டு தங்கச்சியில துணி மாத்திரை எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கான். ஓஹோ, டேய் இவன் யாருடா? என் பையனை கட்டிக்க போறவ தானே? நீ நினைக்கிற மாதிரி என் பையன் உனக்கு கீழ்த்தரமானவன் இல்லடா. ஏதோ பேச வந்திருப்பான், அந்த நேரம் பார்த்து நீ உள்ள வந்திருப்ப. அத பார்த்து அவன் பயந்து போய் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிருந்திருப்பான். இந்த சின்ன விஷயத்தை போய் நீ இவ்வளவு பெருசு பண்ணிட்டியேடா. எது சின்ன விஷயம்? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? இவ கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ ட்ரெஸ் மாத்திரத நான் ஒளிஞ்சு ரெண்டு வேடிக்கை பார்த்தா நீங்க எல்லாம் சும்மா விட்டுருவீங்க, அப்படித்தானே? அப்போ எவன் வேணும்னாலும் உங்க பொண்ணு ட்ரெஸ் மாத்திரத ஒளிஞ்சு ரெண்டு வேடிக்கை பார்க்கலாம். அதெல்லாம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய விஷயமா படாது. இந்தா இவ்வளவு தூரம் ரோஷமா பேசுறேடா. உங்க அப்பனே ஒருத்தி கூட ஓடி போனவன்டா. அந்த ஓடி போன ரத்தம் உன் உடம்புலயும் உன் தங்கச்சி உடம்புல ஓடி தண்டா இருக்குது. அவளுங்க இன்னொருத்தரோட ஓட மாட்டேன் என்னடா நிச்சயம்? ஐயோ அண்ணா, என் தங்கச்சிக்கு நான் கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டாங்க. இதை உன் வீட்டுக்குள்ள சொன்னதுனால உன்னை உயிரோட விட்டு போறேன். இதே வெளியே 4 பேருக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை உயிரோட அவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் இங்க இருந்தேடா பேசுறேன். போடா வெளியே. போறையா? இனிமே நம்மளுக்குள்ள எந்த விதமான சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. இதுவார் இனிமே ரோட்ல போற ஒருத்தருக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்தாலும் கொடுப்பனே ஒழிய ஓம் அவனுக்கு கொடுக்க மாட்டையா. அப்படின்னா நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது. ஆனா வேண்டாம், யாருக்கு வேணும் பொண்ணு? இனிமே நீயா வந்து என் கையை பிடிச்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கூட வாங்க போலாம். ஏண்டாப்பா பஸ்ல நின்னு வந்ததே கால் வலிக்குது. இந்த மாதம் வீடு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியலையே. அட்ரஸ் வேற சரியா தெரியலையேப்பா. அவங்கள்ட்ட கேட்டா அட்ரஸ் தெரியும், வா. ஓ ஏண்டா அவன் தங்கச்சியை கட்டிக்க போறவன் கட்டடியில ஒளிஞ்சதுக்கு இந்த பாழா போன மிலிட்டரி கவுத்து போட்டு அடிச்சிருக்கானே. நம்ம நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. ஆனா ஒரே ஒரு வழிதான்டா இருக்கு. என்ன? மிலிட்டரி செத்துட்டான்னு வச்சுக்க, ம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா யாருமே இல்ல. நம்ம போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதான். பியூட்டிஃபுல் ஐடியா. அப்படின்னா ஒண்ணு பண்றா. என்ன? நம்மளதுல ஒரு ஆள் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நீ பேசாம மிலிட்டரியை கொண்டுட்டு ஒரு 14 வருஷம் உள்ள போயிரு. நாங்க அவளுங்களை கட்டிட்டு செட்டில் ஆயிருவோம். இதோட முதல் மரியாதை. ஹலோ ஜென்டில்மேன், இங்க மாதம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு ஐஸ்வர்யா, என் மகன் பேரு அரவிந்த் சாமி. ஆமா, இந்த பேர் வச்சது அவங்களுக்கு தெரியுமா? இவனை பார்த்தா அடிக்கடி யாருக்கிட்டயும் உதவாங்குற மாதிரியா இருக்கானே. அது இனிமேதான் நடக்க முடியும். சொல்லுங்கண்ணே. இங்க மாதம் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நாங்க போயிருவோம். மாதவன்கிற பேர்ல இந்த ஊர்ல யாருமே இல்ல. அப்ப ஆமா இருப்பா, அவங்க வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நான் சொல்றேன். ஆமா, நீங்க என்ன அந்த பிள்ளைகளுக்கு ஒட்டா உறவா? ஒட்டுமில்ல உறவும் இல்ல. இந்த ஊர்ல 4-5 காலி பசங்க இருக்காங்களா, அது பெண்ட் எடுக்கத்தான் நான் பாடி கட்டா வந்திருக்கேன். இப்ப அவர் ரைஸ் மில் இருக்காரா ஹாஸ்டல் இருக்காரான்னு தெரியல. பாட்டி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்கே இருங்க, நான் உங்க பையனை கூட்டு போய் 4 காட்டு வரேன். ஆளை காட்டு வரேன்னு சொன்னேன். டே பாடி வா. டேய் இந்த ஐஸ்வர்யா பத்திரமா பாத்துங்கடா. எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்றீங்களே, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் தெரியலையே. கையை மாத்துறது காலை மாத்துறது அவர் பாத்துக்குவேன், நீங்க செய்ய வேணாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச திருக்குறள்ல சொல்றேன், நன்றி மறப்பது நன்றன்று, இன்றன்று நாளன்று. ஐயோ இந்த பழமொழி எல்லாம் விடுங்க. அண்ணே, இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நாங்க 4 பேர் தான் காரணம். எங்க 4 பேருக்கு எதுக்கு நன்றி? நாங்க 4 பேரும் ஒரே மாதிரி. எங்க கிட்ட யாராவது உதவி கேட்டாங்கன்னா நாங்க விழுந்து விழுந்து செய்வோம். அப்படியா? அதோ பனை மரத்துல பாதி ஒசரத்துல ஒருத்த மோட்டார் பைக்ல உட்கார்ந்திருக்கான் பார். அவர்தான் மாதவனா? அவன் தான் மாதவனோட சொன்னமா? இல்ல. அப்புறம் எதுக்கு அவசரப்படுற? அப்ப மாதவன் தான் யாரு? அவனும் மாதவனும் ஒண்ணுதான். ஆனா அவனை நீ மாதவனு கூப்பிட்ட அவனுக்கு பயங்கரமான கோவம் வரும். மிலிட்டரி வீடு எங்கன்னு கேளு, நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவான். இங்க பாரு, இன்னொரு விஷயம், அவங்கிட்ட எவ்வளவு கேட்டாலும் கேட்காத மாதிரியே நடிப்பான். அவ்வளவு திமிரு பிடிச்சவன். ஒரு தடவைக்கு 2 தடவை சத்தம் போட்டு கேட்கணும். ஹலோ மறந்துடாத, மிலிட்டரி 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 மிலிட்டரி. ரொம்ப Best of luck. தேங்க்ஸ். உங்க உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். Thank you. வர்றேன் தம்பி, வர்றேன். மிலிட்டரி மிலிட்டரி. போயிட்டு வாங்க. இனிமே உங்களால எங்களை மறக்கவே முடியாது. என்னங்க, என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? அங்க பார், 2 தங்கச்சிங்க வெளியே வந்தீங்க, 2 தங்கச்சில உள்ள கூட்டு போறான். ஏண்டி உங்க அண்ணனுக்கு 5 தங்கச்சிங்களாம் தூக்கமே வராதா? இந்த ஜென்மத்துல அவன் திருந்த மாட்டான்டி. பாட்டிமா எங்க எல்லாரும்? உள்ள படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமலே, நந்தினி,
ஏமா அங்கே நிட்டீங்க? உள்ள வாங்க வாங்க. பாரு, இனிமே அப்பா இல்லங்கிற குறைய உங்களுக்கு இருக்க கூடாது. அண்ணன் நான் இருக்கேன், உங்களை கவனிச்சுக்கிற பாட்டிமா இருக்காங்க, 3 அக்காங்க இருக்காங்க. இனிமே இது உங்க வீடு மாதிரி. அவங்க 3 பேரும் உங்க அக்காங்க, இவங்க 2 பேரும் நம்ம சின்ன தங்கச்சிங்க. உங்களோட தங்க வச்சுங்க. போங்கம்மா. பாட்டி, ஸ்டோர் ரூம் காலியா தானே இருக்கு, அங்க போய் தங்க சொல்லுங்க. கண்டவங்களா எங்களோட தங்குறதுக்கு இது ஒண்ணு சத்திரம் கிடையாது. உங்களதான் வாங்க உள்ள. ஏமா இங்க வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு? அண்ணா, எங்களை அப்பா வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுடுங்கண்ணா, நாங்க அங்கேயே போயிடுறோம். இங்க என்னமா உங்களுக்கு பிரச்சனை? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, நான் திட்ட நீங்க எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ரோட்ல போற கண்ட அனாதைகளுக்குலாம் உங்களை சொந்த கூட நாங்க விட மாட்டோம். ரோட்ல போற ஒரு அனாதைகளா? யார் இவங்களே சொன்னீங்க? இவங்க நம்ம அப்பாவோட ரத்தத்துல பிறந்தவங்க தானே? ஏன் ரத்தம் ஓ ரத்தம், இவங்க ரத்தம் எல்லா ரத்தம் ஒரே ரத்தம் தானே? உங்களுக்கு என்னடி குறை வச்ச? ஏன் இப்படி எல்லாம் நடத்துக்கிறீங்க? இனிமே இந்த குழந்தைகளுக்கு நம்மளை விட்டு வேற யார் இருக்காங்க? அப்போ எங்களை விட அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிட்டாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முக்கியம் தான். இவங்க அம்மாவால தானே நம்ம நாடு தெருக்கு வந்தோம், அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அதுக்காக இவங்களை அனாதையை விட்டுற முடியுமா? பெரியவங்க பொண்ணு தப்புக்கு இவங்க என்னடி பண்ணுவாங்க? என்னால உங்களை விட்டு எப்போ போயிருக்க முடியும்? அப்படி போயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கு தெரியுமா? இதே மாதிரி மூட்டை முடிச்சோட நடு தெருவில் அனாதையை 2 இருப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒண்ணு துரோகி இல்ல, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எத்தனை தடவை மன வருத்தப்பட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று இருப்பார். நம்மளால அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டோமான்னு ஏங்கி இருப்பார். ஒரு தடவையாவது நம்மளால அவர் அப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருப்பார். இல்ல, அவ்வளவு ஏன் அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்ப கூட நான் உங்களை எல்லாம் என் கூட வர சொல்லி கூப்பிட்டேன். நீங்க யாரும் வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஆணவ தலைக்கேறி போச்சு, மனசாட்சி செத்து போச்சு. நான் எதுக்காக ரத்தம் செஞ்சு உங்களை எல்லாம் படிக்க வச்சேன்? குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை நம்ம எல்லாரும் சரிசமமா பகிர்ந்துக்கிற காத்தா இப்படி எல்லாம் நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. போங்கம்மா, போய் எந்த ரூம்ல வேணாலும் தங்கிங்க. இனிமே யாரும் உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. அக்கா, அக்கா, என்னம்மா, என்னாச்சு? அழாதீங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரி வாங்க வாங்க. தம்பி, காலையில நீங்க அடிச்சதுனால தங்கச்சிங்க எல்லாம் கோச்சுக்கிட்டு எதிர் வீட்டுக்கு போயிட்டாங்க ஐயா. எதிர் வீட்டுக்கு போயிட்டாங்களா? நந்தினி, கமலி, அர்ச்சனா, அண்ணா வந்திருக்க. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேமா. உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. இத பாருங்க, நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேனா என்ன மன்னிச்சுங்க. இத பாருங்கம்மா, இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் எவ வீட்டு வாசலை நான் மிதிச்சதில்லை. உங்களுக்காக வரக்கூடாத இடத்துல வந்து நான் நின்னுக்கிட்டு இருக்கேன். உங்களை விட்டு எனக்கு வேற யாருமா இருக்காங்க? வெளியே வாங்கம்மா. மாமா, எங்களுக்கு அந்த வீட்டுக்கு போக பிடிக்கல, நாங்க அங்க வரமாட்டோம்னு சொல்லிடுங்க. எதுக்கு வெளியே நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க?
எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க. உன் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சிகளை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் தங்கச்சிகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மரியாதை அவங்களை வெளியே அனுப்பு. நான் ஒண்ணும் உங்க தங்கச்சிகளை என் வீட்டுக்கு கூட்டு வரல. அதே மாதிரி என் வீட்டுல தான் இருக்கணும்னு அவங்கள கட்டாயம் படுத்தல. நீங்க கூப்பிட்டு அவங்க வந்தாங்கன்னா நீங்க தாராளமா அவங்களை கூப்பிட்டு போலாம். நீ என்னடா சொல்றது? கூப்பிட்டா வருவாங்க. இங்க பாரு, அவங்களுக்கு உங்க கூட வரதுக்கு இஷ்டம் இல்ல. இனிமே அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க. நிறுத்து. அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. நீ யாரு? யாரா? நான் அவங்களோட அக்கா. உனக்கு அவங்க மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. இது பாரு, உரிமையை பத்தி பேசுற யோகியதை எல்லாம் உனக்கு கிடையாது. கேவலம் உன்னோட சந்தோஷத்துக்காக எங்க உறவே வேண்டாம் உதறி பேசிட்டு அவன் கூட ஒண்ணு நீ உரிமையை பத்தி நீ பேசுறியா? நீ என்ன பேசினாலும் சரி, அவங்க இனிமே அங்க வர மாட்டாங்க. உங்ககிட்ட எனக்கு என்னடி பேச்சு? அவங்களை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அவங்க வந்தா கூப்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு அவங்கள பலவந்தமா கூப்பிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். அவங்க வரலனாலும் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? நில்லுங்க. நீங்க ரவுடித்தனம் பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, என் வீடு. கழுத்தை புடிச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி மரியாதையா வெளியே போயிடுங்க. எங்க அப்பாவோட சாவுக்கு நீதான் காரணம் தெரிஞ்சு கூட இதனால உன்னை ஏன் சும்மா விட்டு வச்சிருக்க தெரியுமா? இவ விதவை ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு ஆத்தர் கூட என் தங்கச்சிகளை என் வீட்டுக்கு வந்து சேரல, உன்னை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போக கூட தயக்க மாட்டேன். உங்களை கொண்டுடுவேன் மிரட்டினா பயந்து வந்துருவோம்னு நினைச்சாரா? பாசனா என்னன்னு தெரிஞ்சாதானே. ஊர் உலகத்துல வேற எந்த அண்ணனும் தங்கச்சிகளை வளர்க்கலையா? இவர்தான் பெருசா வளர்த்துட்டாரா? இவரை பார்த்தாலே எரிச்சலா வருது. நாங்க தான் வரலன்னு சொன்னோம்ல, அவரே சும்மா இங்க வந்துட்டே இருக்காரு. இன்னொரு வாட்டி அவர் இங்க வந்தாருன்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி அவர் ஜெயில தள்ள வேண்டியதான். சபாஷ், ரொம்ப கரெக்டா பேசுனீங்கம்மா. நீங்க உங்க அண்ணன் நிறைய தப்பு பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவரை ஜெயில தள்ள வேண்டியதான். பசிக்குது அண்ணா நீங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பசி அறிஞ்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு ஊட்டி விட்டு பாசத்தோட உங்களை வளர்த்தாரு பாத்தீங்களா? அதான் அவர் செஞ்ச முதல் தப்பு. எங்களுக்கு இது வேணும்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு அப்பா ஸ்தானத்துல உங்களை வளர்த்தாரு பாத்தீங்களா? அதான் அவர் செஞ்ச இரண்டாவது தப்பு. உங்களுக்கு விஷ ஜுரம் வந்து டாக்டரே கைவிரிச்ச பிறகு ராத்திரி பகல்னு பார்க்காம கண்ணு முழிச்சு தான் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்தினாரு பாத்தீங்களா? அதாம அவரை செஞ்ச தப்புல பெரிய தப்பு. இப்படி எல்லாம் தப்பு செஞ்ச அவரை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பணும். உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அவர் நினைச்சாரு தவிர அவருக்குன்னு ஒரு குடும்பம் வாழ்க்கைன்னு என்னைக்காவது ஒரு யோசனை பண்ணிக்காராமா? ஒரு நிமிஷம் கூட உங்க அண்ணன் அவருக்காக வாழ்ந்தது இல்லம்மா. அவர் வாழ்ந்ததெல்லாம் உங்களுக்காக தான். சிரிச்சா கண்ணுல கண்ணீர் வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அழுதாலும் கண்ணுல கண்ணீர் வரும்ன்ற விஷயம் உங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா அழுகனா என்னன்னு தெரியாம உங்க அண்ணன் உங்களை வளர்த்திருக்காருமா. இத பாருங்க, தெய்வம் கூட வேடிக்கிட்டே காணிக்க செலுத்தினதான் நல்லது செய்யும். ஆனா உங்க அண்ணன் எதுவுமே எதிர்பார்க்காம உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. ஞாபகத்துல வச்சுங்க. அப்படி பார்த்தா தெய்வத்தை விட உங்க அண்ணனை தான் நீங்க எல்லாம் கும்பிடணும். உண்மையிலே என் மேல மரியாதை வச்சிருந்தீங்கன்னா என் கூட வாங்க. உங்க அண்ணன் கூட உங்களை சேர்த்து விட்டுறேன். வாங்க. மாதவ மாமா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்தங்கரையில பார்த்தேன். கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரு. சரி, நீங்களாம் உள்ள போங்க. நான் மாமாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். போங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.